லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி சுகரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் அதே போல் வெயிட்டை கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கப்பு சோளம் எடுத்துக்கிறேங்க. சோளத்தில் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்கிறது, உடல் எடையை குறைக்க உதவுது. இதில் இரும்பு சத்து புரதச்சத்து இருக்கிறதுனால சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இது கூட 1/4 கப்பு திணை எடுத்துக்கலாங்க. இதில் வெள்ளை அரிசியை விட அதிகமாக கால்சியம், இரும்பு சத்து, நார்ச்சத்து இருக்கிறது. இதில் மெக்னீசியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது கூடயே 1/4 கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணால் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்கும், அதனால் கழுவி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அந்த பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் 8 ஹவர்னால் இல்லை 10 ஹவர்னால் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா ஊறி வந்திருக்குது வெள்ளைச்சோளம். நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணியை நல்லா வெடிகட்டிட்டு அந்த சோளத்தை எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாங்க. மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க. ஏன்னா சோளம் சீக்கிரம் அரைப்படாது. அதனால் நம்ம ஒரு 2 டைம் போட்டு தண்ணி ஊற்றாத கொரகொரப்பாக போட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. ஏன்னா சோளம் அரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த மாதிரி நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. அதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மிக்ஸி அலம்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி 4 ஹவர் இல்லை 5 ஹவரில் நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க மாவை. பாருங்கள், 4 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா மாவு புளிச்சு வந்துக்குது. இப்போ நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இந்த கெட்டி பதம் இருந்தால் போதுங்க. ஏன்னா நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். அதனால் இந்த கெட்டி பதம் இருந்தால் தாங்க இட்லி நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இட்லி ஊற்றுறது இருந்தால் மாவு கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கணுங்க. அப்போது நம்மளுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், இட்லி தட்டில் நான் எண்ணெய் தடவி இருக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் தடவிட்டு இப்போ இட்லி ஊற்றிக்கலாங்க. இதே துணி போட்டு ஊற்றினாலும் நல்லா வருங்க இட்லி. குக்கரில் நான் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ இந்த இட்லி தட்டை குக்கரில் வச்சிடலாங்க. 10 நிமிஷம் ஸ்பீட்லேயும் 3 நிமிஷம் ஸ்லோவிலையும் வச்சுட்டா இட்லி நல்லா வெந்து வந்துடுங்க. இட்லி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இட்லி ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா ஒட்டாத வருங்க இட்லி தட்டில். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இட்லி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது இட்லி. பாருங்கள், வெள்ளைச்சோளம் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லிக்கு நம்ம காரசாரமாக சட்னி, சாம்பார் எது வச்சுருந்து சாப்பிட்டாலும் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் குருமா தான் செஞ்சுருக்கேங்க. அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சுகர் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது இட்லி. நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.